அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. இப்போதைக்கு கல் உருவாயிடுச்சுன்னு அடிவயிறுலாம் வலி இருக்குது, பேக் பெயின் இருக்குது, ஷோல்டர் வலி இருக்குன்றாங்க. இதை குணப்படுத்துறதுக்கு சில டிப்ஸுகள், கல் உருவாவது தடுப்பது எப்படின்ட்டு சில டிப்ஸுகள் சொல்கிறேன். ஒரு இளநீ எடுத்துக்கங்க, கண் திறந்துடுங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுங்க, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுங்க, 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இது 3யும் போட்டு நைட்டில் மூடி வச்சுருங்க. கண் திறந்து அதில் எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுட்டு ஓவர் நைட் இருந்து காலையில் எழுந்துச்சி வெறும் வயிற்றில் குடிங்க. அதுமாதிரி ஒரு வாரம் குடிங்க, எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் விதை உள்ள திராட்சை 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. 1/4 கிலோனா கருப்பு திராட்சை எடுத்துக்கங்க. 1/4 கிலோ வாங்கி மிக்சியில் போட்டு நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து காலையில் வெறும் வயிற்றில் வாரத்தில் 3 நாள் குடிங்க, எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் நம்ம தென்னம்பாலை ஓப்பன் ஆகிறதுக்கு முன்ன தென்னம்பாலை விட்ட உடனே அது கீழ்ச்சிங்கன்னா கோதுமை அரிசி மாதிரி இருக்கும். அதை உருவி 2 டம்ளர் தண்ணியில் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வாரத்துக்கு குடிச்சுடுவாங்க, எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சி விடும். அதே போல் ஒரு இளநீ எடுத்துக்கங்க, கண் திறந்து கல்கண்டை போட்டு நைட் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணிட்டு காலையில் எழுந்துச்சி குடிங்க, கல் எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சி விடும். அதே போல் சிறுபிலைன்னு ஒன்று இருக்குது, அதை கூட்டு மருந்தாக கூட சாப்பிட்லாம். சிறுபிலை, நெருஞ்சி முள், ஆனை நெருஞ்சி, மல்லிப்பூ, வாழைத்தண்டு, இதெல்லாம் முக்கியமானது கல் கரையிறதுக்கு. மல்லிப்பூ வந்து ஒரு 100 கிராம் இருந்து ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா பித்தப்பையில் உள்ள கல்லும் கரைஞ்சிரும். இதுமாதிரி எல்லாத்தையும் கூட்டாக சேர்ந்து ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு வடிகட்டி துளசி கூட சேர்த்துக்குங்க, கல் கரையும். இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வாரத்துக்கு குடிச்சுடுவாங்க, எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிரும். அதே போல் ரணகல்லின்னு ஒன்று இருக்குது. இலை அது ஓரத்தில் வந்து கொஞ்சம் கீத்தாக இருக்கும், வரியாக இருக்கும். அதை வச்சிங்கன்னா இலை வச்சா கூட அது வளர்ந்துடும். அந்த இலையை வந்து ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 இலை மென்று முழுங்க, சாரை மட்டும் முழுங்குங்க, அந்த திப்பையை துப்பிடுங்க. அடுத்த நாள் 4 இலை, அதுமாதிரி ஒரு 10 நாளைக்கு சாப்பிடுவாங்க. எப்போ 10 இலை சாப்பிடும் போது கல்லே இருக்காது, உங்களுக்கு வலியும் இருக்காது. இன்டர்வல் போகும்போது ரணகல்லின்னு பேர். அது அடிக்கடி சாப்பிட்லாம். வீட்டுங்களில் எல்லாமே வளர்க்குறாங்க இப்போ. அது சாப்பிடுங்க, கல் கரைஞ்சிடும். அதே போல் லிவர் கிளியர் பண்ணுறதுக்கு மஞ்சக்காமலை இருக்கிறவங்க கீழாநெல்லி எடுத்துக்கோங்க. கீழாநெல்லி எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைச்சி பசும்பாலில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவாங்க, உங்களுக்கு வந்து மஞ்சக்காமலை குணமாகிடும். அதே போல் கரும்பு ஜூஸ் அடிக்கடி குடிச்சுடுவாங்க, மஞ்சக்காமலை குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் முத்துக்கொட்டை, ஆமணக்கு இலை கொழுந்து எடுத்துக்கங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைச்சி பசும்பாலில் கலந்து இல்லை மோர்லையாக குடிச்சிட்டு வாங்க, எப்பேற்பட்ட மஞ்சக்காமலையும் கிளியர் ஆகிடும். பீர்க்கங்காய் அடிக்கடி சேர்த்துனுவாங்க, மஞ்சக்காமலை குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கரும்பு ஜூஸ் அடிக்கடி குடிங்க, ஓரளவுக்கு மஞ்சக்காமலை குணமாக வாய்ப்பு இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.